வணக்கம். வெல்கம் டூ ட்ரேட் ஜோன். லாஸ்ட்டா வந்து நம்ம தீபக் என்டிஆர் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தோன்னா, நம்ம பை சொல்லியிருந்தோம். அந்த ஜோன்ட்ட வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ, அதனால நம்ம என்ட்ரி எதுவும் எடுக்கல. அதுக்கு முன்னாடி டைட்டன் சொல்லியிருந்தோம். டைட்டானா நமக்கு பெரிய டார்கெட்டே நல்லா மூவிங் குடுத்துருக்கு. நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, குஜராத் கேஸ் இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, R1 R2 23,525 23,628 SNS2 23,143 23,079 மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்ல தான் இன்றைக்கி முடிச்சிருக்கு. டே சார்ட் வேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே சமயம் நம்ம ரெசன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு 23,530 அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக இருக்குது. பாட்டம் ஜோன் வந்தது அப்படின்னா S1 ரேஞ்சில் ஒரு பைக்கான சான்சஸாகவும் இருக்குது. இதே பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் சும்மா மேலே மூவ் ஆயிருக்கு. அதே சமயம் R1ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ் இருக்குது. 50,151 R2 லெவல் வந்து 50,433 SNS2 48,740 48,556 நமக்கு செல்லிங்கான சான்சஸ் எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட R1 ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஸோ, அந்த ஜோன் ட்ரேட் ஆகட்டும். இன்றைக்கி வந்து பெரிய மூவ் இல்லை. கேப் அப் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் மூவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, மார்னிங் ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, குஜராத் கேஸ் வந்துட்டு நமக்கு செல் கொடுத்துருப்போம். அதாவது எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா, 495 500 வரலையுமே ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. ஏன் நம்ம செல் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு செல் ட்ரெண்ட் தான். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா, டே சார்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு செல்லிங் கண்டினியூஷன் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான செல்லிங் நடந்துட்டு ப்ரீவியஸாக இருந்த லோ எல்லாமே பிரேக் ஆயிருக்கு. 490 அந்த ஜோனையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு ஃபால் நடந்துட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் கொடுத்து திரும்பவும் செல்லிங் வந்துருக்கு. 517 வரலையும் வந்துட்டு எகைன் வந்துட்டு பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக வந்து லோ வந்து 465 வரலையுமே வந்திருக்கு. ஸோ, இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் லாஸ்ட்டாக வந்து பியூஎஸ்க்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 495 500 வரலையுமே இருக்குது. ஸோ, அதான் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணியிருப்போம். இந்த ஜோன் வந்துட்டு லைவில் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அப்படி செல் எடுத்தோன்னா அந்த ஹையவே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ, லைவ் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ, வாட்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும், லைவ் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைவில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா, எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.